டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய எச்சரிக்கை தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம். இப்பெல்லாம் தமிழ்நாடெல்லாம் ஸ்தம்பிக்க வைக்க யாராலையும் முடியாது. சும்மா பில்டப் கொடுக்கறது. ஏய் நானும் ரவுடி தான். எதுலேயுமே காங்கிரீட்டா இவங்க ஜெயிச்சதுன்றது கிடையாது. எக்ஸப்ட் அந்த இடஒதுக்கீடு போராட்டம். அது ஒன்றும் மட்டும் வச்சுக்கிட்டு முழுக்க தங்களை வளர்த்து கொண்டு இப்போது காலகட்டத்தில் இவங்க நினைக்கிற அளவுக்கு வன்னியர் மக்கள் மத்தியில் இவங்களுக்கு ஆதரவு இருந்தா 43% வன்னியர்கள் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியில் இவங்க மிகப்பெரிய ஓட்டு வாங்கியிருக்கணும்ல, வாங்கலையே இவங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் கேட்கும்போது மோடி அரசுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னு சொன்னால் 0க்கு கீழே ஒரு நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பர்ன்ற மாதிரி சொன்னார். அடுத்த சில வாரங்களில் பாஜகவுடன் கூட்டணி அமைந்தது. காரணம்னா இந்தூரில் 2 மெடிக்கல் காலேஜுகளை வழங்குறதுல ஏற்பட்ட சிபிஐ கேசஸ் தான். சிபிஐ கேசஸ் இடி கேஸ் ஆச்சுன்னா அன்புமணி ஜெயிலுக்கு போயிடுவார். அது சிபிஐ கேஸாகவே இருக்கணும்னா அது பாஜகன்ற வாஷிங் மிஷினுக்குள்ளே இருந்தால் தான் ஸ்டாலின் மதிக்கவில்லை அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு. நடக்காத ஒரு விஷயத்துக்கு நீங்க எத்தனை முறை கோரிக்கை வச்சா எப்படி நடக்கும்? அது எல்லா சாதிக்காகவும் தான் நான் போராடுகிறேன். சமூக நீதி காத்த காவலர் தானே அவரு, அப்படிதான் அவர் சொன்னார். ஆனா அவர் வன்னிய நீதி காத்த காவலர் தான், சமூக நீதி காத்த காவலர்லாம் இல்லை. ஸோ வன்னியர்கள் கோரிக்கை, வன்னியர்கள் பிரச்சனை, வன்னியர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் என்பது ஒரு 2 மெடிக்கல் காலேஜை ஆரம்பித்ததில் வந்த ஊழல் வழக்கில் முழுக்க பாஜகவுடைய அடிவரடியாக மாறி போய் நிற்கிறத அந்த வன்னியர் மக்கள் பார்க்குறாங்க. இப்போ ராமதாஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது மூலமாக ஒரு இன்னும் வணக்கம். புன்னகை 24/7 யூடியூப் தொலைக்காட்சியின் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரை வரவேற்கிறோம். இன்று நம்மோடு உரையாட இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் பிரகாஷ். வணக்கம். நாம் பேச இருக்கிற தலைப்பு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய எச்சரிக்கை. அது தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக நடத்த போகிறோம், அப்போதான் இந்த அரசுக்கு புத்தி வருங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய ஆரம்பகட்ட பார்வை என்ன? முதல் கட்டமாக அவர் இப்படி பேசுறதுன்றது எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவர் இப்படி பேசினார். அப்போ 10.5 இடஒதுக்கீடு வாங்கினார். அப்போ அது சரியாக வரும். அதுக்கப்புறம் நெய்வேலியில் பெரிய பிரச்சனையை பண்ணாங்க. நெய்வேலி பிரச்சனையை ஸ்கொயராக மீட் பண்ணாங்க திமுக அரசு. நெய்வேலி பிரச்சனையை இவங்க பண்ண போராட்டத்தை பெரிய அளவுக்கு ஸ்கொயராக மீட் பண்ணாங்க. அதில் அஃப்கோர்ஸ் விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் போராடினாங்க அப்படின்றது ஒரு நியாயம் இருந்தாலும், அந்த தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அப்படின்றாங்க இல்லையா, இப்போல்லாம் தமிழ்நாடெல்லாம் ஸ்தம்பிக்க வைக்க யாராலையும் முடியாது. அந்த மாதிரி ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இப்போ தூத்துக்குடி மாதிரி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது முடியாது. அப்படி தான் ட்ரை பண்ணாங்க நெய்வேலியில். தே ஆர் ஃபெயிலியர். ஸோ இது அவர் அப்படி ஒரு போராட்டம் நடத்தினா வன்னிய மக்களே அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம்தான். அது நடக்காத ஒரு விஷயத்த சும்மா பில்டப் கொடுக்கறது. ஏய் நானும் ரவுடி தான்ன்றதா ராமதாஸோட இந்த அறிவிப்பை நான் பார்க்குறேன். டாக்டர் ராமதாஸோடைய வளர்ச்சி தேக்கம் இதை பற்றி ஒரு சின்ன பகுப்பாய்வு. கிட்டத்தட்ட 80s எண்ட்ல நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக உருவாகிறாரு. ஒரு பெரிய போராட்டம், இந்த மரம் வெட்டுறது, இந்த பல சர்ச்சைகளுக்கு இடையில. ஆனால் அவருடைய கோட்பாடுகள் மிக உயர்ந்த கோட்பாடுகளாக சொல்லிட்டு இருந்தார். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சோஷியல் டெமோக்ரஸி, இது போன்ற வார்த்தைகள். அதே மாதிரி என்னுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருப்பார், பொருளாளர் ஒரு சிறுபான்மையினர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாங்களும் என்னுடைய குடும்பத்தினரோ அரசு பதவிகளுக்கு ஆசைப்பட மாட்டோம், அப்படி ஏதாவது நடந்தால் மரத்தில் கட்டி உதையுங்கின்ற அளவுக்கு பல ஆவேச பேச்சுகள் இருந்தது. பட் பல மாறுபட்ட முடிவுகள். இந்த வளர்ச்சியும் தேக்கம் பற்றி எப்படி பார்க்குறீங்க? ராமதாஸ் ஒரு என்ஜிஓ, ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அதாவது சிபிஐஎம்எல்னு ஒரு கட்சி இருந்தது. அந்த கட்சியுடைய அழிவு நிறைய பேரை உருவாக்கிச்சு. அந்த சிபிஐஎம்எல் கட்சியிலேருந்து உருவானதான் தலித் பேந்தர்ஸ், விடுதலை சிறுத்தைகள்.
அந்த சிபிஐஎம்எல் கட்சியிலேருந்து உருவான ஆட்கள் தான் பாமகவுடைய அடிப்படையான ஆட்களாகவும் ஆரம்பத்தில் இருந்தாங்க. அதில் அப்புறம் ராமதாஸ் உள்ள வந்தார். இது வந்து ஒரு லிபரேஷன், ஒரு வேகமான, அதே நேரத்தில் தியாகம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு டீம். அது டீமுடைய சமூக பார்வை, அதில் வந்து வன்னியர்கள் வராங்க. இப்போ காடுவெட்டி குருவோட அப்பாவை, அவரோட மூலங்களை தேடினா கூட அங்கேயும் கம்யூனிசம் தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுடைய உரிமைகளுக்கான ஒரு விஷயமா கொண்டு வராங்க. அதை நிலைநிறுத்துறாங்க, பெரிய அளவுக்கு பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி நானோ எனது குடும்பத்தாரோ பாராளுமன்ற வாசலை மிதிக்க மாட்டோம், எந்த பதவிக்கும் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்றாங்க. தலித் எழில்மலையை மந்திரியாக்குறாங்க, தலித்தை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியை வந்து இவங்க பெரிய அளவுக்கு ப்ரைஸ் பண்ணி கொண்டு வராங்க. சவுத்தில் பேஸ் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை பெரிய அளவுக்கு அவரோட இணைஞ்சே செயல்படுறாங்க. மாதிரி இவங்க வந்து எந்த சந்தர்ப்பத்தில் எந்த விஷயத்தை எப்படி கையில் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் எது வந்து காயின் ஆகும், எது வந்து நிற்கும், எந்த கோரிக்கை வந்து வலுக்கும் அப்படின்ற அடிப்படையில் அதை வந்து கையில் எடுப்பாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீடை வந்து எம்ஜிஆர் வந்து பெரிய அளவுக்கு மதிக்கவே இல்லை. அப்போது வந்து இடஒதுக்கீடு போராட்டத்தை இவங்க நடத்தினாங்க. அப்போ உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய எழுச்சி என்பது இருந்தது. அந்த மக்கள் வந்து தங்களோட உயிரையே பறி கொடுத்தாங்க அந்த பீரியட்ல நடந்த போராட்டங்கள்ல. அதுக்கப்புறம் கலைஞர் வந்தாரு, இடஒதுக்கீடு வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த இடஒதுக்கீடை வந்து கொண்டு வந்தாரு. அதுல வன்னியர்களுக்கும் சலுகை கிடைத்தது, தீர் மரபினர்களுக்கும் சலுகை கிடைத்தது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி உருவாகிச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பத்திரிகையாளராக 98 தேர்தல் நினைக்கிறேன், போகும்போது பாமக தனியா நிக்குது. யானை 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 சின்னம், யானை யானை யானைன்னு சொல்லிட்டு குமுறிக்கிட்டு இருந்த இளைஞர்கள் படையை நான் பார்க்குறேன். வன்னியர்கள் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய இனம். அது ஒரு சாதின்னு சொல்ல முடியாது, அது ஒரு இனம். பல சாதி உட்பிரிவுகளை சேர்ந்தது தான் அந்த இனம். ஒரு இடத்துல படையாச்சின்னுவாங்க, ஒரு இடத்துல கவுண்டர்னுவாங்க, ஒரு இடத்துல வன்னியனோ, இந்த மாதிரி பல பேர்கள் அழைக்கப்பட்ட பல சாதி மக்களை இணைத்த ஒரு இனம் தான் வன்னியர். அதுக்கு வரலாற்று ரீதியாகவே ஒரு பெரிய இது இருக்கு. நில உடைமையாளர்களாக அவங்க இருந்திருக்காங்க, ஆட்சி அதிகாரங்களில் அவங்க இருந்திருக்காங்க. பிராமணர்கள் வந்து தங்களுடைய பிரதேசங்களை விட்டு அவங்க நவுந்து போகும்போது, ஒரு காலத்தில் நிலங்கள் எல்லாம் வந்து பிராமணர்கள் கொடுக்கப்பட்டது. அவங்க தங்களோட பிரதேசங்களை விட்டு அவங்க நகர்ப்புறங்களை நோக்கி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மூவ் ஆகும்போது, மன்னராட்சி முடிஞ்சு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மூவ் ஆகும்போது, இவங்க கையிலையும் முக்குலத்தூர் கையிலையும் தான் தங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அதில் கொஞ்சம் தேவேந்திர குல வேளாளர்கள் கையிலையும் கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்களும் விவசாய கம்யூனிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெக்ஸ்டில் அவங்களுடைய இடஒதுக்கீடு போராட்டம் என்பது அப்போதான் ரொம்ப பெருசு, புதுசு. எல்லாருக்கும் அந்த கோரிக்கைன்றதே ரொம்ப புதுசு. இப்போ அதுக்கான விஷயங்களுக்காக இவங்க போராடும் பொழுது, அது வன்னியர்களுக்கு ஒரு தமிழகம் அந்த காலத்தில் ராமசாமி படையாட்சி காலத்திலேருந்து காமன்வெல்த் கட்சியிலிருந்து ஒரு வரலாறு இருக்குது, மிகப்பெரிய வரலாறு, அரசியல் வரலாறு. அந்த அரசியல் வரலாற்றின் பின்புலத்தோடு இந்த கோரிக்கைகளும் இணையும் பொழுது அது ஊக்க சக்தி பெற்று அது பெரிய அளவுக்கு வெற்றி பெறுது. அதுக்கு திமுகவுடைய பங்களிப்பும் இருக்கிறது. அது இல்லாமல் அது வந்து வெற்றி பெறலை. இன்றைக்கும் வட மாவட்டங்களில் வந்து வன்னியர் பெல்ட்டில் வந்து திமுக இன்றைக்கும் மறுக்க முடியாத ஒரு சக்தின்றது தான் சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து நிரூபிச்சுது. ஸோ திமுகவுடைய இதாக இருக்கட்டும், வீரபாண்டி ஆறுமுகமாக இருக்கட்டும், துரைமுருகன் ஆகட்டும், நெல்லிக்குப்பம் பகுதியில் வந்த தலைவர்களாகட்டும், பல தலைவர்கள் வந்து வன்னியர் தலைவர்கள் வந்து பெரிய அளவுக்கு திமுகவை வழி நடத்தியிருக்காங்க, நின்று இருக்காங்க. அந்த இடைநிலை சாதியினரின் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கான ஒரு விஷயம் என்பது இருந்தது. காங்கிரஸ் வாக்கு வங்கியாக தான் ஆதி திராவிடர்களும், அதுக்கு பிறகு அதிமுக வாக்கு வங்கியாகவும் தான் அவங்க டேர்ன் ஆகியிருந்தாங்க. மற்ற சாதியினர், முதலியார், வன்னியர் போன்ற பிற்படுத்தப்பட்ட சாதி மக்கள் வந்து திமுக பக்கம் திரண்டாங்க. அதில் வந்து ஒரு பெரிய ஷேக்கை வந்து
பாமகவால் உருவாக்க முடிஞ்சது. இவங்க அப்படியே ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து எதுலேயுமே காங்கிரீட்டாக இவங்க ஜெயிச்சதுன்றது கிடையாது, எக்ஸப்ட் அந்த இடஒதுக்கீடு போராட்டம். அது ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க தங்களை வளர்த்து கொண்டு, அன்புமணி வந்து முதல்ல யாருன்னே தெரியாது. அப்போது கட்சிக்காரங்களாம் வீட்டுக்கு போனால், ராமதாஸ் வீட்டுக்கு போனால் அன்புமணியை வந்து எந்த அரசியல் இதுலேயும் சேர்க்க மாட்டார் ராமதாஸ். அதுக்கப்புறம் வந்து அன்புமணியை வந்து சேர்த்து அவரை வளர்த்து அவருடைய ஆதிக்கத்துக்கான ஒரு கட்சியாக அதை மாற்றி நீங்கள் எல்லாரையும் வந்து அன்புமணி கீழே நிற்க வச்சு அன்புமணி தான் எல்லாம் அப்படின்ற அளவுக்கு அவரை அன்புமணியை வளர்த்து கொண்டு வந்ததில் வாரிசு அரசியல்னு திமுகவை விமர்சிக்கிற ராமதாஸ் வந்து செஞ்ச வேலை வாரிசு அரசியல் தான். ஸோ இவங்க வந்து ஒரு என்ஜிஓன்ற கண்டெக்ஸ்ட்டு அதுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஏற்பாடுகள் தான். அதில் தான் வந்து நீங்கள் தலித்தை கொண்டு வந்ததும் சரி, குடிதாங்கின்னு ஒரு பட்டத்தை இவருக்கு திருமாவளவன் கொடுத்ததும் சரி, தலித் குடிசைகள் எரிக்கப்படுறதும் சரி, தலித்துகள் கோயிலுக்குள் நுழையக்கூடாதுன்னு கோரிக்கை வைக்கிற பாமகவும் சரி, அது வந்து ஒரு பெரிய செக்ஷனுக்கு எதிராக போச்சு. அப்படிதான் அவங்களுடைய ட்ராவல் என்பது அமைஞ்சிருக்கு. இது வந்து ஸ்ருதி பேதம்னு சொல்ல முடியாது. இது வந்து சாதி கட்சியாகவே தங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வளர்த்த விஷயம்தான். ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒருமுறை ஆள நினைப்பதில் ஏது தடை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. இப்போவும் அந்த பழைய போராட்ட காலத்தோட வீரியத்தை மீண்டும் அதை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதை கோரிக்கைகள் வைத்து அதை கொண்டு வராங்க. இது வந்து அதுக்கு சரியாகுமா, அது வந்து இதுக்கு சரியாகுமான்றது தெரியல. இப்போதைய காலகட்டத்தில் இவங்க நினைக்கிற அளவுக்கு வன்னியர் மக்கள் மத்தியில் இவங்களுக்கு ஆதரவு இருந்தால் 43% வன்னியர்கள் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியில் என்னதான் வந்து திமுக காசு கொடுத்தது, அது கொடுத்தது, இது கொடுத்ததுன்னு சொன்னால் கூட இவங்க வந்து மிகப்பெரிய ஓட்டு வாங்கியிருக்கணும்ல, வாங்கலையே. இவங்க அதிமுக வாக்காளர்கள்லேயே ஒரு பெரிய சைஸ் வாக்காளர்கள் இவங்களுக்கு ஓட்டு போடலையே, திமுகவில் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து இவங்க வன்னியர்கள் மத்தியிலும் தங்களுடைய ஆதரவை இழந்து வருகிறார்கள். ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட சேர்ந்து அந்த 10.5% இடஒதுக்கீடை பெற்றதுனால இவங்க வந்து ஓரளவுக்கு தங்களை நிலைநிறுத்திக்கிறாங்க வன்னியர்கள் மத்தியில் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது இருக்குது. பட் அது வந்து பொய்யான ஒரு பிம்பம் அப்படின்றத வன்னியர்களும் மக்களும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அழகாக சொன்னீங்க. ஒரு சமதர்மம் பேசுகிற ஒரு என்ஜிஓவாக தொடங்கி இன்றைக்கு ஒரு ஜாதி கட்சியாக மாறி இருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க. குறிப்பாக ஒரு கட்டத்தில் திமுகவுடன் ஆதரவு, குறிப்பிட்ட கட்டத்தில் அதிமுகவுடன் ஆதரவு, அப்புறம் 2 திராவிட கட்சிகளோடுமே எக்காரணம் கொண்டு கூட்டு வைக்க மாட்டோம், இப்படின்லாம் அடுத்தடுத்து தேவைக்கேற்ப ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதனுடைய பண்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ட்ரிபிள்எஸ்ன்னு ஒரு அமைப்பு சார், அதாவது நம்ம ஆர்எஸ்எஸ் மாதிரி சோஷியல் சர்வீஸ் சொசைட்டின்னு நினைக்கிறேன் அதோட எக்ஸ்பேன்ஷன். அது வன்னியர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு இயங்கி வந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்போட எக்ஸ்டென்ஷன் தான் பாமக, பட்டாளி மக்கள் கட்சி. அவங்க வந்து திமுகவோட ஆதரவு, அதிமுகவுடைய ஆதரவுன்றது வந்து அந்த கட்சிக்குள்ளேயே மிக கடுமையான விமர்சனத்தை கொண்டு வந்தது. கொள்கையற்ற ஆதரவு நிலை. எதுக்காக வைக்கிறோம் அப்படின்றது, முதல்ல தேர்தல் புறக்கணிப்புனாங்க, அதுக்கப்புறம் தேர்தலில் நின்னாங்க, தேர்தல் விஷயங்களுக்குள்ளே வந்தாங்க, அப்புறம் கூட்டணிகள் வந்தாங்க, கூட்டணிகள் மாறுவதற்கான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் அரங்கில் பாமக என்ன நிலை எடுக்கும் அப்படின்றது வந்து தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி தேமுதிக அது என்ன நிலை எடுக்கும் அப்படின்றது தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. ஆட்சி மாற்றத்துக்கு ஜெயலலிதாவுக்கு கை கொடுத்தது வந்து தேமுதிக தான். இன்ஃபேக்ட் தேமுதிக வந்து கலாநிதி மாறனோட ஹைதராபாத்தில் பேசி முடிச்சுட்டு அப்போ தான் கலைஞர் சொல்கிறார், பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் மா நடராஜன், சசிகலா இவங்க நடத்தின பேச்சுவார்த்தையில் தேமுதிக வந்து மக்கள் நல கூட்டணின்ற மாதிரி ஒரு கூட்டணிக்கு போகவே அந்த கேப்பில் தான் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க.
சப்போஸ் மக்கள் நல கூட்டணி அமையலைன்னா வந்திருக்காது. அதில் பாமகவும் இடம் பெற்றது. அந்த மாதிரி ஒரு சீக்வன்சஸ் தான். தமிழ்நாட்டு தேர்தல்கள் பெரும்பாலும் அரித்மெட்டிக் தான். கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிற பக்கம் ஜெயிச்சிருது. இப்போ மக்கள் நல கூட்டணி திமுகவை பலவீனப்படுத்துறதுல ஒரு பெரிய ரோல் பண்ணிச்சு. இதை சொன்னீங்க. இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி. கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் பாஜகவுடன் பாமக கூட்டு வச்சிருக்கு. இருந்தும் கூட இந்த தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் கேட்கும்போது மோடி அரசுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னு சொன்னால் 0க்கு கீழே ஒரு நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பர்ன்ற மாதிரி சொல்லி சொன்னார். ஆனாலும் அடுத்த சில வாரங்களில் பாஜகவுடன் கூட்டணி அமைந்தது. ஏன்னா இன்றைக்கு கூட வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடில் ஒரே சிக்கல், உரிய தரவுகள் இல்லை. அதுக்கு ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு அவசியங்கிற ஒரு யதார்த்தத்தை தெரிந்தும் கூட இன்றைக்கு அகில இந்திய அளவில் அதை வலியுறுத்த தவறுகிறது பாமக. ஏன்னா ஒரு வெறுமனே இன்றைக்கு 10.5 நடைமுறைக்கு வராமல் போகிற காரணமே உரிய தரவுகள் இல்லைங்கிறதான். இப்போ அந்த தரவுகளை உருவாக்குவதற்கான ஜாதி ரீதியான கணக்கீட்டை இன்னும் வலியுறுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த பிஜேபியோட அதுக்குள்ள ரிலேஷன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? 10.5% இடஒதுக்கீட்டுக்கு வந்து சயின்டிஃபிக் டேட்டா இல்லைன்றது தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பில் வந்து வரக்கூடியது வந்து சயின்டிஃபிக் டேட்டா இல்லை. இப்போ கலைஞர் வந்து அருந்ததியருக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்குறாரு, இஸ்லாமியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்குறாரு அப்படின்றது வந்து ஒரு சென்சஸ் டேட்டா அடிப்படையில் தான் கொடுக்குறாரு. இப்போது 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ் வந்து வரல. அதில் பல தவறுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தவறுகளை ரெக்டிஃபை பண்ணி அந்த சென்சஸ் டேட்டா வெளியில் வந்தாலும் பரவாயில்ல. அப்போது நீங்கள் எந்த விதமான சென்சஸ் டேட்டாவும் இல்லாமல் 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு மட்டும் எப்படி கொடுப்பீங்க? இதில் வந்து நீங்கள் முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவத்தை பார்க்கணும். இப்போது ராமதாஸ் பேசினது கூட அதுதான். எப்படின்னா, நீங்கள் சீர் மரபினர்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, வன்னியர்கள் உட்பட. அது எம்பிசியில் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அவங்களுடைய கணக்கெடுப்பை எடுக்கணும்னு மத்திய அரசு ஒரு உத்தரவு போடுது. அந்த உத்தரவில் வந்து சீர்மரபினர் கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கு எடப்பாடி அரசு தயாராகுது. ஏன்னா மத்திய அரசு போட்ட உத்தரவு. அப்போது ராமதாஸ் அறிவித்தது தான், இது வந்து நீங்கள் அவங்க கணக்கை மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா தமிழகம் ஸ்தம்பிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது ஆட்சியுடைய கடைசி காலகட்டம். அந்த இதில் தான் வந்து உங்களுக்கு பிரமலை கல்லர்னு ஒரு கேஸ்ட் வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பலர் வராங்க. ஜிப்சின்னு ஒரு கிளாஸ், அவங்க வந்து நாடோடிகள். அவங்கெல்லாம் வந்து அந்த சீர்மரபினர் வகுப்புக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த முக்குளத்தூரில் இருக்கக்கூடிய உபப்பிரிவுகள் நிறைய பேர் உள்ளே வராங்க. அது வந்து தேனி மாவட்டம், மதுரை மாவட்டத்திலலாம் ரொம்ப சென்சிட்டிவ் பிரச்சனையாக மாறுது. எடப்பாடிக்கு எதிரான நிலையில் இன்றைக்கி முக்குளத்தூர் இருப்பதற்கு காரணமே 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தது தான். அப்போது அதுக்கான ஒரு சயின்டிஃபிக் டேட்டா இல்லைன்ற ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இப்போது சயின்டிஃபிக் டேட்டா வந்து கொடுக்க வேண்டியது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போது என்ன பண்ணோம்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். யார் எடுக்கணும்? மத்திய அரசு தான் அதை வந்து சயின்டிஃபிக் டேட்டாவோட எடுக்க முடியும். மற்றபடி மாநில அரசு அந்த சயின்டிஃபிக் டேட்டாவோட எடுத்தால், பீகாரில் எடுத்தாங்க, உத்தரகண்டில் எடுத்தாங்க. அந்த சயின்டிஃபிக் டேட்டா வந்து கரெக்டாக வரல, ரைட்டுங்களா? அதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களே தள்ளுபடி பண்ணிடுச்சு. அது வந்து வெறும் டேட்டா தான். சயின்டிஃபிக் டேட்டான்றது இப்போது உதாரணத்துக்கு தலித்துகள் தமிழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க என்ன பொருளாதார பின்புலத்தில் இருக்காங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி வன்னியர்கள் யார், அவங்க என்ன பொருளாதார பின்புலத்தில் இருக்காங்க, மற்ற சாதி பிரமலை கல்லர்கள் போன்ற பிற சாதியினர் எம்பிசியில் வரக்கூடியவங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதுக்கான சயின்டிஃபிக்கான ஒரு டேட்டா வேணும். இப்போது அந்த டேட்டா எடுத்துட்டா வன்னியர்கள் ஒருவேளை முன்னேறிய வகுப்பு ஆகிடுவாங்க. சீர்மரபினருக்கு இடஒதுக்கீடுகளை வந்து அந்த டேட்டா எடுத்தால் அவங்க ரொம்ப பின்தங்கிய இடத்துல இருப்பாங்க. அப்போ வன்னியர்களோட இடஒதுக்கீடு பறிபோய்விடும், அவர்களுக்கு பறிபோய்விடும் அப்படின்றது தான் ராமதாஸோட எதிர்ப்புக்கு காரணம். இது வந்து முழுவதுமான சாதிய உணர்வோட
இருக்கக்கூடியது. அவங்கள கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அனைத்து மக்களுக்கும் இடஒதுக்கீடு கேட்குறோம், சாதிவாரி இடஒதுக்கீடு, சீர்மரபினர் இடஒதுக்கீடுன்னு வரும்போது கூட ராமதாஸ் சொன்னது எல்லா சாதிக்குமான இடஒதுக்கீடு எடுக்கணும், சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு தான் அவர் சொன்னார். எல்லா சாதிக்காகவும் தான் நான் போராடுகிறேன் அப்படின்றது தான் அவருடைய சமூக நீதி காத்த காவலர் தான் அவர். அப்படி தான் அவர் சொன்னார். ஆனால் அவர் வந்து வன்னிய நீதி காத்த காவலர் தான், சமூக நீதி காத்த காவலர்லாம் இல்லை அப்படின்றதான் அவருடைய நடவடிக்கை. அதில் வந்து 10.5% இடஒதுக்கீடு வாங்குறாங்க. 10.5% இடஒதுக்கீடு வாங்கும்போது அன்புமணி வந்து இப்படி கையை தூக்கி இப்படி கையை வச்சு ஒரு டெலிஃபோனில் அழுகுற சீன்லாம் கூட நம்ம பார்த்தோம். அது சிவாஜி கணேசனுடைய நடிப்பை மிஞ்சிற ஒரு நடிப்பை அன்புமணி வெளிப்படுத்தி இருந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து 10.5% இடஒதுக்கீடு வேணும்னா சாதிவாரி கணக்கெடுப்போம். சாதிவாரி கணக்கெடுப்போம்னா அதை பாஜக ஏற்றுக்காது. இன்னொரு நகை முரண் ஒன்று இருக்குது. 10% இடபிள்யூஎஸ் வந்து தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படல, ரைட்டுங்களா? மற்ற மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்படுது. தமிழகத்தில் அதை நடைமுறைப்படுத்தணும்னு பாஜக போராடிக்கிட்டு இருக்கு. பாஜகவுடைய டிமாண்டில் இடபிள்யூஎஸ் வந்து இருக்கு. அந்த இடபிள்யூஎஸ் வந்து ஒட்டுமொத்த 69% இடஒதுக்கீடை பாதிக்கும்னு பாமக என்றைக்குமே சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்க பாஜக கூட்டணியில் இருக்காங்க. பாஜக வந்து இடபிள்யூஎஸ்க்காக போராடுமே தவிர சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சாதியினருக்கும் உரிய இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றத பாஜக தன்னுடைய கோரிக்கையாக வைக்கிறதே இல்லை, போராடுறதும் இல்லை. ஸோ இது முரண். அப்போது நீங்கள் கேட்க வேண்டிய இடம் எது, போராட வேண்டிய இடம் எது? டெல்லியை ஸ்தம்பிக்க வைக்க முடியுமா? விவசாயிகள் போராட்டம் மாதிரி போய் இங்கேருந்து வன்னியர்கள் எல்லாமே புறப்பட்டு போய், பாமகவினர் எல்லாமே புறப்பட்டு போய் டெல்லியை ஸ்தம்பிக்க வைக்கிற ஒரு போராட்டத்தை நடத்தணும். இல்லைன்னா இது சம்மந்தமாக சாதிவாரி இடஒதுக்கீடு சம்மந்தமாக எவ்வளோ காசு வச்சுருக்காங்க. இவங்க வழக்கறிஞர் பாலு இருக்கார், அவர் தான் எல்லாத்துக்குமே போவார். வழக்கறிஞர் பாலு மூலமாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து தமிழகத்தில் நடத்தணும், இவங்க மாநில அரசு நடத்தணும்னு குறை சொல்கிறாங்க. மாநில அரசு வந்து மத்திய அரசு தான் நடத்த முடியும், சென்சஸ்ன்றது மத்திய அரசு தான் பண்ண முடியும் அப்படின்னு மாநில அரசு தெளிவாகவே சொல்கிறாங்க. மற்றபடி எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்புகள் எதுவுமே செல்லலை. அப்போது ஒரு பஸ்ஸில் நீங்கள் ஏறுறீங்க, அந்த பஸ் அந்த ஊருக்கு போகாதுன்னு தெரிஞ்சு அந்த பஸ்ஸில் ஏறிட்டு ஏன் போகலன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பஸ்ஸு போகாது. ரைட்டா? பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு விலை என்னன்ற கேட்டான்ற கதை மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த அந்த ஒரு காயினாக பண்ணிட்டு இப்போ 2026 தேர்தல், இந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை வன்னியர்கள் மத்தியில் உருவாக்கணும். அப்போது இடஒதுக்கீடு போராட்டத்தை நாங்கள் எக்ஸ்டெண்டடாக பண்ணுவோம், ஸ்தம்பிக்க வைப்போம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு மிரட்டுறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஈல்ட் ஆகும்? 10.5% இடஒதுக்கீட்டுக்காக நான் ஸ்டாலினிடம் பல முறை பேசினேன், ஸ்டாலின் மதிக்கவில்லை அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறாரு. நடக்காத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எத்தனை முறை கோரிக்கை வச்சாருக்கு, எப்படி நடக்கும்? அது நடக்கவே நடக்காது. ஸோ நடக்கவே சாத்தியமற்ற ஒரு கோரிக்கைக்காக தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வைப்பேன்னு ஒரு மூத்த தலைவர் சொல்வது எப்படி? இது ஃப்யூச்சரில் எப்படி போகும்னு நினைக்கிறேன்? அந்த மக்களுக்கே நல்லா தெரியும், வன்னியர் மக்களுக்கே நல்லா தெரியும், இவங்க வந்து ஏமாத்துறாங்க, எங்களை வந்து ஏமாத்துறாங்க. இவங்க வந்து இப்போது பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு காரணம்னா இந்தூரில் 2 மெடிக்கல் காலேஜுகளை வழங்குறதுல ஏற்பட்ட சிபிஐ கேசஸ் தான் அவர் மேலே இருக்குது. சிபிஐ கேசஸ் வந்து இடி கேஸ் ஆச்சுன்னா அன்புமணி ஜெயிலுக்கு போயிடுவார். அது சிபிஐ கேஸாகவே இருக்கணும்னா அது பாஜகன்ற வாஷிங் மிஷினுக்குள்ளே இருந்தால் தான் அது சிபிஐ கேஸாக மாறும். அதனால தான் அதிமுக கூப்பிடுது, வாங்க நம்மலாம் கூட்டணி வைப்போம், நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு இந்த எம்பி தேர்தலில் கூப்பிடுது. போகவே இல்லை. ஏன்னா ராமதாஸுக்கு அதில் போகிறதுக்கு ஒரு விதமான விருப்பம் இருந்தது. அவரும் பேசிக்கிட்டு தான் இருந்தார், அதிமுக முகாமோட நிறைய பேசிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் அன்புமணி
போகிறதுக்கான விருப்பமே கிடையாது. ஏன்னா அங்கே இவர் மேலான வழக்கு இருக்குது, டைட் பண்ணிடுவோம், தூக்கி விடணும், உள்ள உட்கார வச்சுருவோம் அப்படின்னு வர்ச்சுவலாக பாஜக மிரட்டுது. ஸோ வன்னியர்கள் கோரிக்கை, வன்னியர்கள் பிரச்சனை, வன்னியர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் என்பது ஒரு 2 மெடிக்கல் காலேஜை ஆரம்பித்ததில் வந்த ஊழல் வழக்கில் முழுக்க முழுக்க பாஜகவுடைய அடிவரடியாக மாறி போய் நிற்கிறத வந்து அந்த வன்னியர் மக்கள் பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து எங்களை வச்சு விலை பேசி எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, சொத்து சேர்த்துக்கிறீங்க, அறக்கட்டளைகள் உருவாக்குறீங்க, எங்கள் பேரில் அறக்கட்டளைகள் உருவாக்கிட்டு உங்கள் பேரில் காலேஜ் வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் எல்லா வேலையும் நீங்கள் செய்கிறீங்க. அப்போது இதுக்கு எப்படி நாங்கள் ஆதரவு தெரிவிப்பது அப்படின்றது தான் வன்னியர்களுடைய உண்மையான குரலாக எதிரொலிக்குது. இப்போது ராமதாஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது மூலமாக ஒரு இன்னும் டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகி தான் வர்றார், எக்ஸ்போஸ் ஆகி தான் நிற்கிறார். பாமகவின் தோற்றம் முதல் இன்றைய தேக்க நிலை வரையும் அவர்கள் மிரட்டப்படுகிற யதார்த்தத்தையும் எடுத்து சொல்லிய பிரகாஷ் சார் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.